ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேத்தமேட்டிக்ஸில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? டாபிக் கிடையாது, கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது எல்லா சாப்டருக்குள்ளேயும் உள்ள வந்துடும். அந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் மற்ற சாப்டர் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா டைரக்ட் மெத்தட் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ டைரக்ட் பாருங்கள், ப்ராக்கெட்டில் பாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அது என்னங்கிறது நம்ம செய்யும் போதே நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல இந்த டைரக்ட் மெத்தட்னா என்ன அப்படின்றது பாருங்க. ஒரு 5 ஆப்பிள் பழம் இருக்குங்களா, 5 ஆப்பிள் பழத்தோட விலை பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொல்றாங்க. 5 ஆப்பிள் பழம் எவ்வளவு? 50 ரூபாயா? சரி, நம்ம கொஸ்டின்ல 10 ஆப்பிள் பழம் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை பாருங்க, நம்ம பார்க்கும்போதே தெரியும் ஆப்பிளோட நம்பர்ஸ் அதிகமாகுதா, அப்போ கண்டிப்பாக அமௌண்ட் என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். இது நமக்கு ஈஸியாக இருக்கும்போது ஆன்சர் நம்மளே சொல்லிடலாம். 5 ஆப்பிள் 50 ரூபானா 10 ஆப்பிள் எவ்வளோ இருக்கும்? 100 ரூபா இருக்கும். கரெக்டா? நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். அப்போ இது என்னங்கிறது நமக்கு தெரியணும். ஆப்பிளோட எண்ணிக்கை பாருங்க அதிகமாயிட்டு, 5லேருந்து என்ன ஆகுது? 10 ஆப்பிள் ஆகுதா? அமௌண்ட் பாருங்க, 50 ரூபாங்கிறது இங்கே என்ன ஆயிடுச்சு? 100 ரூபா ஆகுது. அப்போ 5 ஆப்பிள் 50 ரூபானா 10 ஆப்பிள் 100 ரூபா. அப்போ ஆப்பிளோட எண்ணிக்கை கூடும்போது அமௌண்ட்டும் கூடுது. ரெண்டு பக்கம் பாருங்க ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கா? இந்த பக்கம் கூடுனா இந்த பக்கம் என்ன ஆகுது? கூடும். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? டைரக்ட் மெத்தட் அப்படிங்கறத சொல்ல போறோம். அப்ப இந்த டைரக்ட் மெத்தடை பாக்ஸ் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண போறோம். பாருங்க, ஈஸியானதான் பேஸ் பண்ணி நம்ம செய்ய போறோம்னா 5 ஆப்பிள் 50 ரூபானா 10 ஆப்பிள் எவ்வளவு, இதைதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன செய்யலாம்னு பாருங்க. ஆனா 5 ஆப்பிளோட தான் 50 ரூபா அப்படின்னா 10 ஆப்பிள் எவ்வளோ, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சா? அதனாலதான் நம்ம பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கோம்? பாக்ஸ் மெத்தட் அப்படிங்கிறத உள்ள போட்டிருக்கோம். அப்ப இந்த பாக்ஸை கேன்சல் பண்றதுக்கு நமக்கு தெரியும். கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த 2 நம்பரை கேன்சல் பண்ணலாம், இந்த 2 நம்பரை கேன்சல் பண்ணலாம். சப்போஸ் இங்க நம்பர் இருந்தா 2ஐயும் கேன்சல் பண்ணலாம், இந்த 2 நம்பரை கேன்சல் பண்ணலாம். பாருங்க, திரும்ப சொல்றேன், இது 2ஐயும் கேன்சல் பண்ணலாம், இது 2ஐயும் கேன்சல் பண்ணலாம், இது 2ஐயும் கேன்சல் பண்ணலாம், இது 2ஐயும் கேன்சல் பண்ணலாம். அப்ப சுத்தி சுத்தி என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். குறுக்க நம்ம கேன்சல் பண்ணி விட்டுறக்கூடாது, மல்டிபிளேஷன் பண்ணணும். அதான் நம்ம படத்திலேயே பாருங்க மல்டிபிளேஷன் மாதிரி போட்டிருக்குமா? அப்ப கிராஸா ஏதாச்சும் நம்பர் இருந்தா மல்டிப்ளை பண்ணி. இவ்வளவுதான் இந்த பாக்ஸ் மெத்தடோட கதையே. இப்போ நம்ம சால்வ் பண்ணிடுவோமா? நமக்கு தெரியும். ஆனால் இதையும் கேன்சல் பண்ணலாமா? இதையும் கேன்சல் பண்ணலாம். இப்போ நம்ம இஷ்டம், எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் செய்யலாம். நான் இதை அடிக்கிறேன். இது ஒரு தடவை, இது 2 தடவை. இதுக்கப்புறம் பாரு 2 நம்பர் இருக்கா, மீதி எதுவுமே இல்லை. குறுக்க என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 2 × 50 எவ்வளோ வந்துடும்? 100 ரூபாய் அப்படின்றது வந்துருமா? இவ்வளோதாங்க டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிறது. அப்போ பாருங்க, இந்த எக்ஸுங்கிறத நம்ம கண்டுக்கவே தேவை. அது பாட்டு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சால்வ் பண்ணுறோம், குறுக்க ஏதாச்சும் நம்பர் மட்டும் இருக்கும், மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை போட்டுட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பாரு இன்னொரு கணக்கு கூட செய்வோம்னா, பேனா ஏதாவது எடுத்துக்குவோம். 3 பேனாவோட விலை 60 ரூபா இருக்கு. நம்ம கொஸ்டின்ல ஒரு பேனாவோட எவ்வளோன்னு கேட்கலாமா? அப்போ நமக்கு தெரியணும் 3 பேனாவோட விலை 60 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேனாவோட விலை என்னவாகும்? கண்டிப்பா விலை என்ன ஆகும்? குறையும். ஏன்னா பேனாவோட எண்ணிக்கை இங்க என்ன ஆகுது? குறையும். அப்ப மேல 3 பேனா 60 ரூபா, நமக்கு ஒரு பேனா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப பேனாவோட எண்ணிக்கை குறையும் போது அமௌண்ட்டும் குறையுமா? இது பாருங்க, 2 பக்கமே எப்படி இருக்கு? சேம் ரெஸ்பான்ஸா? அப்ப இதையும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப அதை தான் இங்கேயும் செய்ய போறோம். அப்ப 3 பேனா 60 ரூபான்னா ஒரு பேனா எவ்வளோ? நம்ம ஏற்கனவே சொன்னாதான், இந்த இதெல்லாம் பார்க்க வேண்டாம், எக்ஸ் அப்படி இருக்கட்டும். இதை அடிக்கலாம், ஆனால் இங்கே 1 தான் இருக்கு. அப்போ நம்ம இங்கே ட்ரை பண்ணுவோம். இது அப்படியே அடிச்சு எவ்வளோ வரும்? 20 அப்படின்னு வருமா? 1 × 20 எவ்வளோ? 20. பாருங்க, தெரிஞ்ச ஈஸியானதுதான். டைரக்ட் மெத்தட்னா என்னன்னு புரியறதுக்காண்டி செஞ்சிருக்கும். சரியா? அப்போ இந்த டைரக்ட் மெத்தடோட மீனிங் தெளிவாக புரிஞ்சிருச்சு. கொஸ்டின் பக்கம் இன்க்ரீஸ் ஆனால் ஆன்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று கொஸ்டின் பக்கம் டிக்ரீஸ் ஆனால் ஆன்சரும் டிக்ரீஸ் ஆகும்.
இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டைரக்ட் மெத்தட். அப்ப டைரக்ட் மெத்தடை நம்ம இன்னொன்னு என்ன சொல்லிடும், பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டுமா. இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன டாபிக் பார்ப்போம். இந்த மெத்தடை பர்சன்டேஜ்ல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம செய்ய போறோம். சரிங்களா? அப்ப கணக்கு நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தோம்னா பாருங்க, டைரக்ட் மெத்தடோட அப்ளிகேஷன் எந்த மாதிரி சாப்டர்ல எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். கணக்கு பாருங்க, 35% of a number is 182. What is 130% of that number அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த சம்ம தெளிவா புரிஞ்சுக்கும். நமக்கு 35% of a number, ஏதோ ஒரு நம்பர் தெரியாது நமக்கு, ஏதோ ஒரு நம்பரு, அந்த நம்பரோட 35% தான் எவ்வளோன்னு சொல்லிட்டான், 182 அப்படின்னு சொல்லிட்டான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, வாட் இஸ் 130% ஆஃப் தட் நம்பர். அப்ப அதே நம்பரோட 130% எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அப்ப பாருங்க, ஒரு நம்பர் தான் பேஸா எடுத்திருக்கான், அதோட 35%ங்கிறது 182, நமக்கு 130% எவ்வளோன்னு கேட்டிருக்கான். இப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு லாஜிக்கா நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த நம்பரை எக்ஸ்ன்னு வைக்கணும். அப்ப எப்படி எழுதுறோம் பாருங்க, ஒரு நம்பர் அதோட 35%, அதுதான் எவ்வளவா, 182. அப்போ நான் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா எனக்கு அந்த நம்பர் கிடைக்கும், ஒரு ஆன்சர் வருமா. அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்யணும், அந்த நம்பர்ல எனக்கு எவ்வளோ வேணும், 130% வேணுமா. அப்போ திரும்ப இந்த ஆன்சர் கூட இன்டூ 130/100ன்னு போட்டு நான் சால்வ் பண்ணி செய்யணும். அப்போ பாருங்க, 2 ஸ்டெப் செஞ்சுருக்கோமா. ஒரு நம்பரோட 35% கொடுத்துட்டா சால்வ் பண்ணால் அந்த நம்பர் கிடைச்சிரும். திரும்ப அதில் 130% கண்டுபிடிச்சா எனக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்துடும். இது எப்படின்னா லாஜிக்காக செய்யறது. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் செய்யணுமா அப்படின்னா தேவையில்லை. நம்ம இங்கே ஒரு மெத்தட் படிச்சிருக்கோமா, டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிறது படிச்சிருக்கோம், அதை அப்படியே உள்ள அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 35% 182, நமக்கு எவ்வளோ கேட்டிருக்கான், 130%. அப்போ இந்த இடத்துல நமக்கு கொஸ்டின் சைடு பாருங்க, 35%லேருந்து 130% கேட்டிருக்காங்களா. அப்போ கொஸ்டின் சைடு அதிகமாகிடுச்சு. அப்போ ஆன்சரும் கண்டிப்பாக 182லேருந்து என்ன ஆகும், அதிகமானதாக ஆகும். அப்போ டைரக்ட் மெத்தடில் அழகாக ஒரே ஸ்டெப்பில் முடிக்க போகிறோம். இப்போ நீங்களே சொல்லிடலாம், எப்படி எழுதுறோம் பாருங்களா. 35% தான் 182, அப்போ வர 35 தான் 182. நமக்கு எவ்வளோ வேணும், 130 எவ்வளோ. அவ்வளோதான், ஒரே ஸ்டெப். இப்போ ஆன்சர் அடுத்த ஸ்டெப்பில் வந்துட போகுது. இப்போ நமக்கு தெரியும் கேன்சல் பண்ண சொன்னோமா, இதை கேன்சல் பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம், நம்பர் இருந்தால் இதையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம் பாருங்க, இதுவும் கேன்சல் ஆகும், இந்த பக்கமும் நம்ம கேன்சல் பண்ண முடியும். இப்போ நமக்கு பார்த்தோன்னே பாருங்க, 5th டேபிள் அடிக்கணும்னு தோணுமா, அடிச்சிடும். ஃபர்ஸ்ட் இங்கே 5th டேபிள் அடிக்கலாம், 7 டைம்ஸ் வருமா, இங்கே எவ்வளோ வரும், 26. இதுக்கப்புறம் பாருங்க, கை வைக்க முடியாதா, கேன்சல் ஆகாது. நமக்கு இன்னொரு சான்ஸ் இங்கே இருக்கா, இதை கேன்சல் பண்ணுவோம், 7 வச்சு அடிப்போம். 2 × 7 14, மீதி 42னா எவ்வளவு, 6 × 7 42. இப்போ வேலை முடிஞ்சுதா, 26 கிராஸ் என்ன செய்யணும், மல்டிபிளிகேஷன். 26 × 26னா 26 ஸ்கொயரா, 26 ஸ்கொயர் எவ்வளவு, 676. அப்போ இந்த சம் பாருங்க, லாஜிக்காக செஞ்சால் பெரிய சம்மா போகும். அழகாக பாக்ஸ் மெத்தடில் போனால் ஒரே ஸ்டெப் தான், அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் போட்டுருவோம். அப்போ பாருங்க, இந்த பாக்ஸ் மெத்தடை எங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெளிவாக புரியும். அடுத்த கணக்கு பார்ப்போம். செகண்ட் சம் பாருங்க, if 40% of a number is 256, நமக்கு என்ன கேட்டிருக்கான், what is 25% of that number. அப்போ ஒரே நம்பர் வச்சு தானே கதை சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். பாக்ஸ் மெத்தடில் ஈஸியாக போட போகிறோம். ஒரு நம்பரோட 40% தான் 256. அப்போ பாருங்க, 40 தான் 256. நமக்கு எவ்வளோ வேணும், 25 எவ்வளோன்னு. எழுதும்போது முக்கியமான விஷயம் ஞாபகம் வைக்கணும், இது ரெண்டும் பாருங்க பர்சன்டேஜா, இது ஒன் சைடா ஒதுக்கிடும், மாற்றி எழுதக்கூடாது. 256 தான் 40னா 25 எவ்வளோன்னு போட்டக்கூடாது, பர்சன்டேஜ்லாம் ஒரு சைடா ஒதுக்கிடும். இப்போ சால்வ் பண்ணிடலாமா, இங்கே அடிப்போம். நம்ம பார்த்தோன்னே இதுக்கு 5 வாய்ப்பெல்லாம் கேன்சல் ஆகும். 5th டேபிள் அடிப்போம், 8 டைம்ஸ் 5 டைம்ஸ். இதுக்கப்புறம் இங்கே கேன்சல் ஆகாதா, இங்கே ட்ரை பண்ணுவோம். 8 வச்சு அடிக்கிறோம், 3 2. அப்போ
அப்போ 5 into 32 பாருங்க, கிராஸாக என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும், கேன்சல் எதுவும் பண்ணிடக்கூடாது. 5 into 32 எவ்வளோ வரும், 160. அவ்வளோதான், ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். பாக்ஸ் மெத்தட் ரொம்ப ஈஸியானது. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா சாப்டர்லையும் இனிமேல் இந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் தான் பாருங்க, எல்லாமே ஒரே மாடல் தான், ஈஸியான மெத்தட் நமக்கு. இஃப் 64% ஆஃப் a number is 2592, what is 88% ஆஃப் that number? ஒரே நம்பரை வச்சு தான் கதை இருக்கும். சரியா? பாக்ஸ் மெத்தடில் அழகாக போட்டலாம். 64% தான் எவ்வளவு, 2592. அப்போ 64 தான் 2592 அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேணும், 88 எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க. அவ்வளோதான், கிராஸ் மல்டிப்ளை. இப்போ நம்ம ஆன்சர் போடும்போது பாருங்க, இங்கே கேன்சல் ஆகும், சப்போஸ் இங்கேயும் கேன்சல் ஆகும். நம்பர் பெருசாக இருக்கா, அப்போ இங்கே கேன்சல் ஆகுமா அப்படின்னா செகண்ட் டேபிளில் கேன்சல் ஆகும். கரெக்டாக? ஒரு சில சம் நமக்கு கேன்சல் ஆகுமா இல்லையான்னு தெரியலன்னா ஆன்சரை பார்த்துக்கணும். ஆன்சர் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கேன்சல் ஆகாது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சைடும் கேன்சல் ஆகி ரெண்டு நம்பரில் தான் வந்து நிற்கும். சரிங்களா? அப்போ பாயிண்ட்ல வர்றது எப்படின்னு நம்ம அடுத்த சம்மில் தெளிவாக பார்த்துடலாம். இதை சால்வ் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக இதில் கேன்சல் ஆகும், 8th டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ 8 டைம்ஸ், இங்கே 11 டைம்ஸ். இந்த நம்பர் பாருங்க 8ல் கேன்சல் ஆகுமா இல்லையான்னு நமக்கு டவுட் வரும், ஏன்னா இங்கே வேறு வழி இல்லை, அவ்வளோதானே. அப்போ டக்குன்னு ஆன்சரை பார்த்தோம். ஆன்சரில் ஹோல் நம்பராக இருந்துன்னு வைங்களேன், கண்டிப்பாக 8 வச்சு டைரெக்டாக அடிச்சிடலாம், யோசிக்கவே தேவை. சரியா? இப்போ நம்ம 8 வச்சு அடிக்கிறோம். 25 எவ்வளோ இருக்கும், 3 டைம்ஸ். மீதி எவ்வளோ, 19. 19ல் எவ்வளோ 8 இருக்கும், 2 டைம்ஸ் 16. மீதி 3. 32னா எவ்வளோ இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும். பாருங்க கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ இது ரெண்டு என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ பாருங்க, ஒரு நம்பரை 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பண்ணும்போது நம்ம 324 11 324 324ன்னு போட்டு ஆட் பண்ணிட்டு இருப்போம். இவ்வளோ தூரம் செய்யணுமா அப்படின்னா தேவையே இல்லை. அப்போ நமக்கு 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்குது. பாருங்க, 324ஐயும் 11ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 324 அப்படியே எழுதுகிறோம். அப்போ 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் பாருங்க, இந்த டிஜிட் அப்படியே எழுதுங்க, இந்த டிஜிட்டும் அப்படியே எழுதுங்க. ரைட் சைடில் இருந்து ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. 4 + 2 6, 2 + 3 5. திரும்ப சொல்கிறேன், ஒரு நம்பரை 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படியே எழுதியிருக்கோம், லாஸ்ட் டிஜிட்டையும் அப்படியே எழுதியிருக்கோம். ரைட் சைடுலேருந்து ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வரும். 4 + 2 6, 2 + 3 5. சரியா? அப்போ உட்காந்து நம்ம லாஜிக்காக மல்டிப்ளை பண்ண வேண்டாம், 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறது மட்டும்தான் இப்படி செய்யும். சரிங்களா? அடுத்த கணக்கு. நெக்ஸ்ட் சம் பாருங்க. If 18% of a number is 59.04, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் 25% of that number? அப்போ இங்கேயும் ஒரே நம்பர் தான், ஆனால் இதுக்கு முன்னாடி செஞ்ச சம்மில் எல்லாம் பாயிண்ட்ல இருக்காது. இதில் பாயிண்ட் அப்படிங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க. அதையும் பாக்ஸ் மெத்தட்லாம் செய்ய போகிறோம். 18% தான் அவ்வளவு, 59.04. அப்போ 18 தான் 59.04. நமக்கு என்ன கேட்டிருக்கான், 25% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா அந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ண தெரியும். ஏன்னா பாயிண்ட் இருந்தாலே நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ முதல்ல இந்த பாயிண்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு, 2 டிஜிட் இருக்கா பாருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. நான் இந்த பக்கம் 2 ஜீரோவை போட்டுட்டு பாயிண்ட்டை எடுக்கிறேன். இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாமா? பாயிண்ட் இல்லைன்னா வேலை ரொம்ப ஈஸி. திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. நான் இந்த பக்கம் 2 ஜீரோ போட்டுட்டு பாயிண்ட்டை எடுக்கிறேன். அப்போ இது நம்ம செகண்ட் ஸ்டெப் டைரெக்டாக பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணிடுவோமா? பார்த்தோன்னே இங்கே தான் தோணும், ஏன்னா 5th டேபிளில் கேன்சல் ஆகுமா? கேன்சல் பண்ணுவோம். 3 × 5 15, மீதி 30னா 6 டைம்ஸ் வரும், 0 கிடைச்சிடும். இங்கே எவ்வளோ, 5 டைம்ஸ். திரும்பவும் 5ல் கேன்சல் ஆகுமா? அடிக்கிறேன், 72. அப்போ இங்கே வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே அடிக்கலாமா? 72 5904. நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பர் இந்த பக்கம். அப்போ கண்டிப்பாக பார்த்தோன்னே தெரியும் செகண்ட் டேபிளில் கேன்சல் ஆகும் அப்படின்னு தெரியும்.
ஆனால் நம்ம செகண்ட் டேபிளில் பண்ணணுமா அப்படின்னா பண்ண வேண்டாம், கொஞ்சம் யோசிப்போண்ணே. 72 இதில் கேன்சல் ஆகும், 8லையும் கேன்சல் ஆகும், 9லையும் கேன்சல் ஆகும். கரெக்டாக? அப்போ இதில் ஏதாவது ட்ரை பண்ண போகிறோம். அப்போ நான் 9 வச்சு செக் பண்ணுறேன். சரிங்களா? சும்மா அடிப்போண்ணே. 9ஆல் அடித்தா எவ்வளோ? 8 டைம்ஸ். 8 × 9 72. இங்கே 9ஆல் அடித்தா 6 × 9 54. மீதி எவ்வளோ இருக்கும்? 50. 50ல் எவ்வளோ இருக்கும்? 5 × 9 45. மீதி 5 இருக்கும். 54னா எவ்வளோ இருக்கும்? 6 × 9 54. அப்போ ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? இப்போ எனக்கு இங்கே 8 இருக்குது, 656 இருக்குது. ஆப்ஷனை பார்த்துடணும். எப்பயுமே பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சரை பாருங்கள். பாயிண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கேன்சல் ஆகும். டேரெக்டாக அடிப்போம். 8 65 எத்தனை தடவை வரும்? 8 டைம்ஸ் வருமா? மீதி 16 இருக்கா, அது எத்தனை தடவை? 2 டைம்ஸ். அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா? இங்கேயும் நம்பர் இல்லை, இங்கேயும் நம்பர் இல்லை. அப்போ ஆன்சர் பாருங்க, மீதி யார் மட்டும் இருக்கா? 82 மட்டும்தான் இருக்கும். இதுதான் நம்ம ஆன்சர். அடுத்த சம் பார்ப்போமா? பாருங்க, திரும்ப சொல்லிடுறேன். 1825 5ஆல் கேன்சல் பண்ணுறோம், திரும்ப 5ஆல் கேன்சல் பண்ணுறோம். அப்போ எனக்கு 72 இருக்குது, 656 இருக்குது. முடிஞ்ச அளவு கொஞ்சம் பெரிய டேபிளில் டேரெக்டாக அடிச்சிருங்க. அப்போ 72ங்கிறது நமக்கு தெரியும், 8லையும் கேன்சல் ஆகும், 9லையும் கேன்சல் ஆகும். ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் எவ்வளோ? 82வா? சரி, அடுத்த சம் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இஃப் 20% ஆஃப் a number is 11.6, அவங்க என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் 115% ஆஃப் தட் நம்பர்? அப்போ இதையும் பாக்ஸ் மெத்தட் தான் செய்ய போகிறோம். 20 தான் எவ்வளவு? 11.6. அவ்வளோதான். 20 தான் 11.6. நமக்கு எவ்வளோ வேணும்? 115 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இது எல்லாமே பர்சன்டேஜ், எல்லாம் ஒரு பக்கமாக இருக்கும். நமக்கு போன கணக்கில் பார்த்தோம், பாயிண்ட்டை கேன்சல் பண்ண தெரியும்ல. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கா? அப்போ நான் என்ன செய்கிறேன்? இந்த பக்கம் ஒரு 0 சேர்த்துட்டு பாயிண்ட்டை எடுத்துடுறேன். பாயிண்ட்டை எடுத்துட்டோம்னா கேன்சல் பண்ணுற வேலை நமக்கு ரொம்ப ஈஸி. இப்போ சால்வ் பண்ணுறோம். பாருங்க, இது 5th டேபிள் அடிப்போம்னா 40. இங்கே அடித்தா எவ்வளோ வரும்? 23. இப்போ இதுக்கு மேலே இது கேன்சல் ஆகுமானா ஆகாது. அப்போ இங்கே ட்ரை பண்ணுவோம். 40 116. 4th டேபிள் ட்ரை அடிப்போம்னா இங்கே 10 டைம்ஸ் வரும். 11ல் எவ்வளோ இருக்கும்? 2 × 4 8. மீதி 36னா 9 × 4 36. இப்போ இந்த ஸ்டெப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வர இங்கேயும் வேலை முடிச்சாச்சு, இங்கேயும் கேன்சல் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இங்கே கேன்சல் ஆகாது, இங்கேயும் கேன்சல் பண்ண வழி இல்லை. அப்போ நமக்கு 3 இடத்துல நம்பர் நிற்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிங்க. 3 இடத்துலையுமே நம்பர் நிற்கும். சப்போஸ் இங்கே எதுவுமே இல்லாமல் இது 23 இது 29 இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிருப்போமா? இப்போ நமக்கு இங்கேயும் ஒரு நம்பர் வந்து மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த மாதிரி நிற்கும் போது பாருங்க, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. x × 10 எவ்வளோ? 10x ஈக்குவல் டு இந்த பக்கம் 23யும் 29 மல்டிப்ளை பண்ணுறோம். புரியுதா என்ன செய்யறோன்னு? 3 இடத்துல நம்பர் நிற்கும். அடுத்த ஸ்டெப்ல ஈக்குவேஷனா மாத்திடுங்க. அப்போ x × 10 10x, 23 × 29 நம்ம இனிமே செய்ய போறோம். அப்போ இதை நான் மல்டி பண்ணா எனக்கு 10x ஈக்குவல் டு 667 அப்படின்றது கிடைக்கும். அப்போ x வேணும்னா 10 பாருங்க கீழே வந்துருமா? அப்போ x is equal to 667/10. கீழே ஒரு 0 இருந்தால் என்ன பண்ணோம்? மேலே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிட வேண்டியது. அப்போ ஆன்சர் 66.7 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ரொம்ப முக்கியமான கணக்கு. பாருங்க, 3 இடத்துலையும் நம்பர் நிற்கும். கேன்சல் பண்ணால் வழி இருக்காது. சரியா? அப்படியே கிராஸ் மல்டி பண்ணுறோம். ஈக்குவேஷனை மாற்றி அடுத்த ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுறோம். இந்த ஒரு சம் மட்டும்தான் பாருங்க 2 ஸ்டெப்பு செய்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே ஒரே ஸ்டெப்பில் ஈஸியாக போட்டுரும். அடுத்த சம் பார்ப்போம். இஃப் 56% ஆஃப் a number is 463.68. பாருங்க, 463.68. வாட் இஸ் 25% ஆஃப் that number? அப்போ ஒரே நம்பர் தான். அப்போ இதை என்ன செய்யலாம் பாருங்க. 56% தான் எவ்வளவு? 463.68. நீங்களே எழுதிடலாம். 56 தான் 463.68. நமக்கு எவ்வளவு வேணும்? 25 எவ்வளவு? அந்த பாயிண்ட்டை எடுத்துடணும். அதுதான் முதல் ஸ்டெப்பு. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா? என்ன செய்ய போகிறோம்?
2 0 பாயிண்டாக எடுக்கிறோம். இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிடலாம். நம்பர் பெருசாக இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். சரியா? ஆன்சரை பார்த்துருங்க. பாயிண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சரில் எல்லாமே கேன்சல் ஆயிடும். ட்ரை பண்ணி பார்ப்போம். 5th டேபிளில் அடிப்போம்ண்ணா. இங்கே 5 டைம்ஸ் 1 1 2 0. திரும்ப கேன்சல் ஆகுமா? 5 ஆல் அடிக்கிறோம். 2 12 எவ்வளோ இருக்கும்? 2 20ல் 4. இங்கே வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே ட்ரை பண்ணுவோமா? ஒரு பெரிய நம்பர் தான், கொஞ்சம் பெரிய டேபிளை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோண்ணா. 2 2 4 4 6 3 6 8 அப்படின்னு இருக்கு. இப்போ பார்த்தோன்னே நமக்கு செகண்ட் டேபிள் தான் தோணும். 4th டேபிள்லேயும் கேன்சல் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணோம். இப்போ அவ்வளோ வேண்டாம். இப்போ டைரெக்டாக நம்ம ட்ரை பண்ணுவோம். அடிப்போம். 2 2 4 செகண்ட் டேபிளே அடிப்போங்க. 1 1 2. இங்கே அடித்தா எவ்வளோ வரும்? 2 3 1 8 4. திரும்ப நம்ம அடிப்போம். 4th டேபிள் ட்ரை பண்ணுவோம். 11ல் எவ்வளோ இருக்கும்? 2 × 4 8. மீதி 32னா எவ்வளோ? 8 டைம்ஸ். இங்கே ட்ரை பண்ண போகிறோம். 5 டைம்ஸ் 5 × 4 20. 31ல் எவ்வளோ இருக்கும்? 7 × 4 28. மீதி 3. 38ல் எவ்வளோ இருக்கும்? 9 × 4 36. மீதி 2. 24ல் எவ்வளோ இருக்கும்? 6 × 4 24. அப்போ 28. இன்னும் நம்பர் இருக்குது, முடிக்கல நம்ம. சரியா? இந்த இடத்த நான் உள்ள வச்சுக்கிறேன். 28 5 7 9 6. திரும்ப கேன்சல் பண்ணுறோம். 7th டேபிளில் கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்ப்போம்னா ட்ரை பண்ணுவோம். 4 × 7 28. 57ல் எத்தனை 7 இருக்கும்? 8 தடவை இருக்குமா? 56. மீதி 19னா எத்தனை தடவை இருக்கும்? 2 தடவை இருக்கும். 14. மீதி 5 வந்துருமா? திரும்ப 8 தடவை. என்ன ஒரே ஒரு வேலை தான். 4 வச்சு கேன்சல் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் இருக்கும். 2ல் கேன்சல் ஆகாது, 0. 28ல் எவ்வளோ இருக்கும்? 7 டைம்ஸ் இருக்கும். அப்புறம் பார்க்க பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பெரிய டேபிள் வச்சு டேரெக்டாக கேன்சல் பண்ணுறதுக்கு பழகிருக்கு. சரியா? அப்போ நம்ம இந்த பக்கம் எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் நம்பர் மட்டும் எவ்வளோ இருக்குது? 207. அவ்வளோதான் நம்ம ஆன்சர். நம்பர் பெருசாக இருக்கே அப்படின்னு பார்த்துடக்கூடாது. பாயிண்ட்டை எடுத்துட்டாலே வேலை ஈஸி தான். அடுத்த சம் செய்வோம். அப்போ இந்த மாடல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம தெளிவாக இருக்கும். இதே பர்சன்டேஜில் நெக்ஸ்ட் மாடல் பார்க்க போகிறோம். சரியா? அடுத்த சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் மாடல், the difference between 31% of a number and 13% of the same number is 576. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தெளிவாக முதல் புரியணும். ஏதோ ஒரு நம்பர் எடுத்திருக்காங்க, அந்த நம்பரோட 31% கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நம்பருக்கு 13% கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளவு? 576. நமக்கு என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் 17% ஆஃப் தட் நம்பர்? அப்போ இந்த சம்மை ஈக்குவேஷன் படி எழுதும்போது என்ன ஆகுன்னு பார்ப்போம். திரும்ப நான் சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 31% ஆஃப் ஏ நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கோமா. அப்போ இதோட 31% எடுத்திருக்கோம், இதுக்கு 13% எடுத்திருக்கோம். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தான் 576. அப்போ ஈக்குவேஷன் பாருங்க. ஒரு நம்பரோட 31%, அதே நம்பரோட 13%, ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் 576. அப்புறம் 31ல இருந்து தான் 13 மைனஸ் பண்ணணும். ஏன்னா இதான பெரிய நம்பரு. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணா 576. அப்புறம் அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணேன்னு வைங்களேன், யார் கிடைச்சிருவா? அந்த நம்பர் கிடைச்சிருமா? நமக்கு அந்த நம்பர்ல எவ்வளோ கேட்டிருக்கான்? 17% கேட்டிருக்கான். இப்போ இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னே இன்டூ 17/100 போட்டால் ஆன்சர் வந்துடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும், எல்சிஎம்லாம் எடுக்கணும், இல்லைனா 100 அந்த கொண்டு போய் ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். இப்போ இவ்வளோ செய்யணுமா அப்படின்னா தேவையே இல்லை. இதையும் பாக்ஸ் மெத்தட்லேயே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, சேம் நம்பர் தான், ஒரே நம்பர் தான். அதோட 31%, அதோட 13%, ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான் 576. அப்போ பர்சன்டேஜ் படி பாருங்க, இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும்? 13, 31. எவ்வளோ பர்சன்ட் டிஃபரன்ஸ்?
18% டிஃபரன்ஸா? அவ்வளோதான். 31, 13 ரெண்டுக்குமே பர்சன்டேஜ் படி டிஃபரன்ஸ் 18. நம்பர் படி டிஃபரன்ஸ் எவ்வளோ? 576. அவ்வளோதான். ரிலேட் பண்ணுறது தெரியணும். அப்போ ஒரு நம்பரோட 31%க்கும் 13%க்கும் உள்ள டிஃபரன்ஸா 576. பர்சன்டேஜ் படி டிஃபரன்ஸ் 18, நம்பர் படி டிஃபரன்ஸ் 576. அப்போ ஈக்குவேஷன் நம்மளே சொல்லிடலாமா? 18 தான் எவ்வளோ? 576. 18 தான் 576. நமக்கு என்ன கேட்டிருக்கான்? 17% எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அவ்வளோதான். ஒரே ஸ்டெப் தான். போன சம் செஞ்சதே தான் இங்கே செய்ய போகிறோம். சால்வ் பண்ணிடுமா? இங்கே கேன்சல் ஆகுமா? ஆகாது. அப்போ கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ண போகிறோம். 18, 576. இப்போ 9th டேபிளில் சால்வ் பண்ணுவோம். 2 டைம்ஸ். இங்கே 6 தடவை 54, 36னா அது ஒரு 4 டைம்ஸ். திரும்ப அடிப்போம். 2, 32. அப்போ 17 32 என்ன செய்யணும்? மல்டிப்ளை. அப்போ சால்வ் பண்ண ஆன்சர் எவ்வளோ கிடைச்சிரும்? 544. பாருங்க, இந்த எக்ஸ் கிடையாது, இந்த நம்பர் நம்ம பழையச்ச எக்ஸ் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இது கிடையாது நம்ம ஆன்சர். இது யாரு? நம்ம நம்பர்ல 17% டைரக்டா கிடைச்சிரும். இதையும் ரிலேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் அப்படின்னு போடணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம்? எல்லா சம்பளையும் எக்ஸ் எக்ஸ்ன்னு செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த நம்பர் வேற, இந்த எக்ஸுங்கிறது வேற. சரிங்களா? இதே மாடலில் அடுத்த சம் பார்ப்போம். இன்னும் தெளிவாயிடும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். த டிஃபரன்ஸ் பிட்வீன்னாலே நம்ம அப்படியே பார்த்தோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் 78% ஆஃப் ஏ நம்பர் அண்ட் 59% ஆஃப் த சேம் நம்பர் இஸ் 323. இப்போ போன சம் மாதிரியே பண்ணிடுவோமா? அப்போ ஒரே நம்பருக்கும் 78% எடுக்கிறான், 59% எடுக்கிறான். அப்போ பர்சன்டேஜ் படி ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 19% வருமா? நம்பர் படி டிஃபரன்ஸ் எவ்வளோ? 323. அவ்வளோதான். ஒரே ஸ்டெப்பு தான். அப்போ அந்த 19 தான் எவ்வளவு? 323. 19 தான் 323. வரேன், திரும்பவும் சொல்கிறேன். ஒரு நம்பரோட 78%க்கும் அதே நம்பரோட 59%க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் 323. அப்போ பர்சன்டேஜ் படி டிஃபரன்ஸ் 19, நம்பர் படி டிஃபரன்ஸ் 323. அப்படியே ரிலேட் பண்ணுறோம். 19 தான் 323. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் 62% ஆஃப் தட் நம்பர். ஒரே ஸ்டெப் தான். அப்போ 1962 கேன்சல் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன்னா 19ங்கிறது பிரைம் நம்பரா. அப்போ இங்கே ட்ரை பண்ணணும். அப்போ இது 19ல் கேன்சல் ஆகுமான்றது கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஆன்சரை பார்த்துடணும். பாயிண்ட் இல்லாட்டி கண்டிப்பாக என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். ட்ரை பண்ணுவோமா? 32ல் எவ்வளோ இருக்கும்? ஒரு தடவை 19 இருக்கும். மீதி எவ்வளோ இருக்கும்? 13 இருக்குமா? அப்போ 13, அதுக்கப்புறம் ஒரு 3, 133. அப்போ 133 19ல் கேன்சல் ஆகுமா அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பாக கேன்சல் ஆகும். பாயிண்ட் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம பாருங்க டைரெக்டாக அடிக்கலாம். 7 டைம்ஸா? அப்போ 62 × 17 மல்டிப்ளை பண்ண எவ்வளவு? 1054. பாருங்க 19னால அப்படியே கேன்சல் பண்ணும். 32ல் ஒரு தடவை 19, மீதி எவ்வளோ இருக்கும்? 13 இருக்குமா? அது ஒரு 3 சேர்த்தா 113. அப்போ இந்த ஸ்டெப் எழுதணுமா அப்படின்னா தேவையில்லை. சரியா? மைண்ட்லேயே செய்யலாம். 113 19 வச்சு அடிச்சா எத்தனை தடவை? 7 டைம்ஸ். அப்படியும் தெரியலையா? இங்கே லாஸ்ட் டிஜிட் எவ்வளோ? 9. இங்கே லாஸ்ட் டிஜிட் எவ்வளோ? 3. அப்போ இந்த 9 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 3ல் வரும்னு பார்த்துடலாமா? பாருங்க, லாஸ்ட் டிஜிட்டை தான் பார்க்குறோம். 9 கூட 7 மல்டிப்ளை பண்ணால் பாருங்க, 9 × 7 எதில் முடியும்? 63. 3ல் முடிஞ்சிருமா? அப்படியே கண்ணை மூடிட்டு 7ன்னு போட்டுரும். புரிஞ்சுதா? ஆன்சரில் பாயிண்ட் இல்லாட்டி இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் எவ்வளோ? 1054 கிடைச்சிரும். அவ்வளோதான் ஆன்சர். அந்த மாடல் நான் ஒரு சம் பார்த்துருவோம். ஒரு சம் பார்ப்போம் நம்ம. த டிஃபரன்ஸ் பிட்வீன் அவ்வளோதான். 54% ஆஃப் ஏ நம்பர் அண்ட் 26% ஆஃப் த சேம் நம்பர். அப்போ பாருங்க, ஒரே நம்பர் தான். அதுக்கு 54% எடுக்கிறாங்க, அதுக்கு 26% எடுக்கிறாங்க. அப்போ ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான் எவ்வளோவா? 22526. அப்போ நம்பர் படி டிஃபரன்ஸ் 22526. பர்சன்டேஜ் படி டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாமா? 54%, 26%. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 28.
அப்போ பர்சன்டேஜ் படி டிஃபரன்ஸ் 28, நம்பர் படி டிஃபரன்ஸ் 22526. ஈக்குவேஷன் எழுதிடலாமா? 28 தான் 22526. சம்மில் என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் 66% ஆஃப் த நம்பர்? அப்போ 66 எவ்வளோ? இந்த 28, 35 அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா மோஸ்ட்லி 7th டேபிளில் ட்ரை பண்ணுவோம். சரியா? நம்ம ட்ரை பண்ணுவோம். 7th டேபிளில் அடிக்கிறோம். 4 டைம்ஸ் வரும். 22ல் எவ்வளோ? 3 டைம்ஸா? 15ல் திரும்ப எவ்வளோ? 2 டைம்ஸ். மீதி 12 இருக்குமா? அதில் 1 டைம்ஸ். ரிமைனிங் 5. 56னா எத்தனை தடவை? 8 டைம்ஸ். அடுத்தது இங்கே ட்ரை பண்ணலாம்ல? எங்கே வேணாலும் ட்ரை பண்ணலாம். சரியா? 2ஆலே அடிப்போம். இங்கே 2, இங்கே 33. இங்கே கேன்சல் ஆகாது, திரும்ப அங்கே போயிடும். சரியா? எங்கே வேணாலும் அடிக்கலாம். 2 அடிக்கிறோம். 1609. அப்போ எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், ரெண்டையுமே என்ன பண்ணிடலாம்? மல்டிப்ளை பண்ணிடலாமா? பாருங்க, 33யும் 1609ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 33 × 1609 சால்வ் பண்ணால் 53097 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். 2 மாடல் பார்த்துருக்கோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சம் டைரக்ட் மெத்தடு, அப்புறம் டிஃபரன்ஸ்னு கொடுப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் நம்ம எதில் செஞ்சுருக்கோம்னா பாக்ஸ் மெத்தட். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பாக்ஸ் மெத்தடை பற்றி ஓரளவுக்கு நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஓகே. இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த பாக்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக் மட்டுமா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் நிறைய டாப்பிக்கை நம்ம அந்த பாக்ஸ் மெத்தட் கூட ரிலேட் பண்ணி தான் செய்ய போகிறோம். அப்போ எந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரொம்ப முக்கியமான சாப்டரு. அரித்மெட்டிக் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், மென்சுரேஷன். அப்புறம் இது எல்லாமே தான் அரித்மெட்டிக் சாப்டர். அப்போ இதை ஃபுல்லாக கவர் பண்ணால் நமக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடே ஓரளவுக்கு முடிஞ்சு போயிடும். அப்போ இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒரே ஒரு பாக்ஸ் மெத்தட் தான் ரொம்ப 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 முக்கியமான மெத்தடு. அப்போ இதை என்னோட நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர கிளாஸில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இந்த டாப்பிக்லாம் பாருங்களேன், எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக தான் இருக்கும். நம்ம சிலபஸ் எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், இது எல்லாமே எல்லா எக்ஸாமும் காமன் தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் என்டிபிசி எக்ஸாம் இருக்கா, அதுக்கு இதே சிலபஸ் தான். அதே ஆர்ஆர்பியில் குரூப் டி வருமா, அதுக்கும் இதே சிலபஸ் தான். ஆர்ஆர்பியில் ஏஎல்பி போட்டாங்க, அதுக்கும் இதே சிலபஸ் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வரும், இது நமக்கு தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ் எல்லாத்துக்கும் இதே டாபிக் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கு வரும். டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன எக்ஸாம் வரும்? குரூப் 2 இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வரும். அதுக்கப்புறம் குரூப் 4, விஏஓ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான சாப்டர். அப்போ இது எல்லாமே கவர் ஆகும்னா இந்த ஒரு மெத்தட் தெளிவாக படித்தாலே போதும். அப்போ அடுத்த கிளாஸில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.